Hi, hello, vanakkam and welcome to Mr. and Mrs. Jodipura. ஒவ்வொரு எபிசோட்லயும் ரெண்டு கப்பிள்ஸ் வராங்க, வேற லெவல்ல விளையாடுறாங்க, நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, கடைசியில் நிறைய கிஃப்ட்ஸ் வின் பண்றாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆங்கரா. ஸோ அந்த வகையில இன்னைக்கும் ரெண்டு கப்பிள்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் த ஃபர்ஸ்ட் கப்பிள், சூப்பர் சிங்கர் செண்பகராஜ் மற்றும் அபிநயா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா லைஃப்லாம்? சூப்பரா போயிட்டு. ஒரே இசை ஆறு ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்துட்டாங்க. அந்த இன்னொரு கப்பலையும் நம்ம கூப்பிடலாம், அவங்களும் ஒரு இசை கப்பல் தான். லெட்ஸ் வெல்கம் விஷ்ணு சரண் மற்றும் ராஜி. வெல்கம் வெல்கம் பிரதர், வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க. படபடப்பா இருக்கீங்களா? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ ஐடி இன்டர்வியூ அந்த மாதிரி இப்படி இப்படி பண்றீங்க? இருக்கிறதுனால தான் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. நான் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஆள், ரொம்ப ஜோவியலா ஒரு பேசுவேன். அதனால அந்த மாதிரி தான் இன்னைக்கு போக போகுது. ஓகேங்களா? பாத்துருக்கீங்களா நம்ம ஷோ? ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சி. ஓகே, ரெண்டு கப்பல் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை நம்ம டிலே பண்ணக்கூடாது. ப்ளீஸ் உங்களோட போடியம் போயிடுங்க, நீங்களும் போயிடுங்க. ரெடி? தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம விளையாட போறோம் இப்போ. அந்த ரவுண்டோட பேரு கேக்குதா கேக்குதா. இந்த ரவுண்டோட ரூல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல வந்து ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுடைய காதுல நாங்க ஹெட்செட்டை மாட்டி அதுல ஒரு பாட்டு போட்டுருவோம். ஒய்ஃப் கிட்ட ஒரு 20 வார்த்தைகளை கொடுத்துருவோம் ஒரு சீட்ல எழுதி. ஸோ நீங்க ஒவ்வொரு வார்த்தையா லிப் ரீடிங் மூலமா அவங்க காதுல பாட்டு ஓடும் இல்லையா, அவங்க அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட லிப்பை கண்டுபிடிச்சு அது என்ன வார்த்தைன்னு அவங்க சொல்லணும். நீங்க பாட்டு போட்டீங்கன்னா இவன் சங்கதி அதுல இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற சங்கதி அவன் என் வாய் பார்க்கவே மாட்டான். அப்போ உங்ககதி அதுதான் தெரியலையே. இசை குடும்பங்கிறது இசை போடியம்ல தெரியும். அதாவது மைண்ட்ல வந்து நான் மெயின் மைண்ட் தெரியாத பாட்டை போடுங்க, அப்பதான் என் மூஞ்சி பாப்பான். தெரியாத பாட்டுனா தெலுங்கு பாட்டு தான் போடணும். நீங்க எப்படி லிப் ரீடிங்ல ஒய்ஃப் வந்து வீட்ல தூரத்துல இருந்து ஏதாவது சொன்னா கூட கண்டுபிடிச்சிருவீங்களா? லிப் ரீடிங்க வச்சு சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு. சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருங்க. திஸ் இஸ் தி பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். அதுக்கும் இந்த ரவுண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இல்ல. ஆமா ஆமா. கேக்குதா கேக்குதா. இந்த ரவுண்ட ஃபர்ஸ்ட் விளையாட போறது விஷ்ணு சரண் மற்றும் ராஜி. ரெடியா விஷ்ணு ப்ரோ? உங்களுக்கான 20 வார்த்தைகள், 2 நிமிஷம் டைம். கேக்குதா கேக்குதா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கேக்குதாடா? கேக்குதாடாவா? டைம் ஆயிடுச்சு. போலாம் போலாம். பஞ்சரம் ஃப்ரை. பட்டர்ஃப்ளை. ஓ, பஞ்சரம் ஃப்ரை. வஞ்சரம் ஃப்ரை. எஸ். வானம். அது வண்ணம். 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 என்ன இமிடியேட்டா கண்டுபிடிக்கிறோம்? உடன் பிறப்பு. ஒளிபரப்பு. ஒளிபரப்புறேன் யூடியூப்ல ஒளிபரப்புறோம். பெங்காலி. பிரியாணி. பெங்காலிடா, சோறு ஞாபகத்துல இருக்கிற பெங்காலி. இது பெரிய வார்த்தை நினைச்சா நீங்க இடையில திட்டாங்க. ஜோதி. ஜோதி. சோத்தி. ஜோதி. ஜோதி. கார்பெட். கார்பெட். மொபைல். மொபைல். பேங்கிள். பேங்கிள். ஷூ. क्या बात ஷூ. है? பவர். பவர்ட். பவர். பவர். சக்திமான் ஒரு சின்ன பிள்ளை ஏகுல் நீடிக்கட். நைனா. அப்பா. நைனா. நைனாவா? அவங்க மாமனாரே. நைலா. ஜெயராம் நடிச்சிருப்பாரு. நைனா. ஜித்தன். ரமேஷ். ஜிபி. ஜித்தன். ஜித்தன். லாஸ்ட் 10 seconds. பூமரங். பூமரங். Last 5 seconds. ஜெல்லி. 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 3 ஸ்விம்மிங். 2 Swimming. 1 டைம் ஆப். விஷ்ணு சரண் மற்றும் ராஜி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த 20 வார்த்தைகளை 2 நிமிடங்களுக்குள்ள 12 வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட். ஆனா இது கொஞ்சம் டஃப்பான ஒரு இதுதான். ஏன்னா ஒரு 5 6னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் 12, பட் அதுக்கு நீங்க வந்து நெவர் கிவ் அப். உங்களாலே முடியும். ஏன்னா அவங்களோட லிப் ரீடிங் இப்பதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க அதை செக் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை மட்டும். ஆமா ஆமா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. அந்த வார்த்தை சொல்லணுமா? தமா கேக்க. ஓகே, ரெடியா? செண்பகராஜ், யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. நல்லவன். நல்லவன். ஆஹா. ஸ்விட்ச். சுவிஸ். ஸ்விட்ச். சுவிஷ். ஸ்குவிஷ். வானவில். வானவில். வாஷ் பேசின். வாஷிங் மிஷின். வாஷ் பேசின். வாஷ் பேசின். ஊறுகாய். ஹோல்ட் ஆன் ரெடி. ஊறுகாய். வேணாம். ஊறுகாய். இத சொல்ல வேண்டியதானே. மேன்ஷன். மேன்ஷன். ஓடு. கான்ஜூரிங். கான்ஜூரிங். வாக்கி டாக்கி. வாக்கி
டாக்கி வாக்கி டாக்கி வர்க்கலா வெண்ணிலா அது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. நெக்ஸ்ட் மஞ்சுமேல் பாய்ஸ் மஞ்சுமேல் பாய்ஸ் லூப் லூப் வேணாம் வேணாம் வேற பேருப்பா. போண்டா போண்டா டீ போண்டா டீ பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் தெலுங்கு தெலுங்கு பார்த்தா இலங்கையே தமிழ்ல மாதா பார்த்தா பாத்தா கத்திரி வெயில் ஆ? கத்திரி கத்திரி வெயில் ரகட் அண்டாங்காக்கா ரகட் அது செட் இது கஷ்டம். பிகில் லாஸ்ட் மயில். 10 seconds. பிகில் பெல் பிகில் 5 பிலால். seconds. பகவதி 4 3 2 பகவதி 1 பரவட்டையா டைம் அப். Thank you. எனிவே குட் ஜாப் எம்மா ஒரு டீம் தான் இப்படி விளையாடுதுன்னா இன்னொரு டீம் வெறித்தனமா விளையாடுறேன். ஏங்க எதுவுமே தெரியாதுன்னு போயிட்டு ஓப்பனிங் நல்ல ஒன்ல ஆரம்பிச்சு கடைசி 20 முடிச்சிங்களேங்க. பண்ணிட்டோமா நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஆப்ஷன் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வேற தான் தோணுச்சு. தோணும் நல்ல வேலை. இவங்க சொல்லி இருக்கிறது 13 வார்த்தைகளை சொல்லி ஒரு மதிப்பெண் வித்தியாசத்தில் இந்த ரவுண்ட வின் பண்றாங்க செண்பகராஜ் மற்றும் அபிநயா. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் வெரி குட் வின் பண்றது மேட்டர் இல்ல. இப்போ அங்க அவ்வளவு கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஏர் ஃப்ரையர் வாங்கினேன். வாங்குனீங்களா? ஓகே, அப்ப அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த டப்பாவை தூக்கி போட்டேன். இல்லனா ரிட்டர்ன் போட்டுட்டேன். இல்லனா ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். அதனால டப்பாவை தூக்கி போடல ரிட்டர்ன் பண்ணிருப்பீங்களா? என்னமோ அதை ஜெய் என்னமோ வின் பண்ணிட்ட மாதிரியும் Confidence. ஏர் ஃப்ரையர் நாங்க உங்க வண்டியில ஏத்தி விட்ட மாதிரியும் பேசுறீங்க. Confidence. கான்ஃபிடன்ஸ் தானா? சரி, ஓகே. போட் ஓகே போட். மக்களே, இந்த கேக்குதால வின் பண்ணிருக்காங்க நம்மளுடைய அபிநயா மற்றும் வாங்க செண்பா. என்ன பண்ணணும் இப்போ? பாத்துடு எந்த கலர்னா இருக்கலாம். ஏதாவது ஒரு தேங்காய் நீங்க எடுக்கணும், அதை உடைக்கணும். அதுல ஒரு சீட்டு வரும். அந்த சீட்டுல ஒரு பிரைஸ் இருக்கும். அது அந்த பிரைஸா இந்த பிரைஸான்னு அதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். எடு. ஓகே, கிரீன்ல போயிருக்காங்க. பாப்போம். ஓ கிரீனா? அப்படியா? ஆமா. பாத்தி சண்டாளா என்ன அடி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட ரொம்ப சூப்பரா விளையாடி நம்மளுடைய செண்பகராஜ் உடைச்சிருக்காரு தேங்காய். அவர் வின் பண்ணது பாத்தீங்கன்னா ஏர் கூலர். எப்படி ஃபர்ஸ்ட் வின்னே வேஸ்டா போகல. நமக்கு ஃபர்ஸ்ட் வின்னே பிரைஸோட முடிஞ்சிருக்கு. அபிநயா ஒரு லக்கி சாமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே கிரீன் எடுத்தாங்க, அட்டி பறக்க விட்டாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோடி புறா. இப்போ நம்ம விளையாட போற கேம் நீ பாதி நான் பாதி. நான் வந்து ஒரு காமனா ஒரு கொஸ்டின் கேட்பேன். இதுக்கு எல்லாருமே ஆன்சர் எழுதுவீங்க. அஸ் அ கப்புலா நீங்க ஒருத்தவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதை நாங்க இதில் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஹஸ்பண்டோட செருப்பு சைஸ் என்ன? அதாவது ஹஸ்பண்டோட செருப்பு சைஸ் என்னன்னா, ஹஸ்பண்ட் ஒன்று எழுதுவாரு, ஒய்ஃப் ஒன்று எழுதுவாங்க. அந்த ரெண்டும் ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த செருப்பாலே அடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? ரெடியா? ஆளுக்கு ஒரு ஸ்லேட் எடுத்துக்கங்க, ஆளுக்கு ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கங்க. இதுல மெயின் வந்து ஹஸ்பண்ட் எழுதுறது ஒய்ஃப் பார்க்க கூடாது, ஒய்ஃப் எழுதுறது ஹஸ்பண்ட் பார்க்கணும். கொஞ்சம் பின்னாடி போய் இந்த ரவுண்டுக்கு ஆடி மாசம் பேர் வச்சிருக்கேன். ஆடி மாசம் பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிக்கணும் தனியா. செண்பகராஜ் நான் சொன்னேன்ல, ஹி இஸ் a very very humorous person. போலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்றவா? என்ன எழுதுறீங்க? ஊ போட்டு வட்டம் போட்டீங்களா? காட்டுங்க. இந்த பயபக்தியான காட்டுங்க. எக்ஸாம்ல நானும் பண்ணிருக்கேன் நிறைய இந்த மாதிரிலாம். சூப்பர். ஊ போட்டு வட்டம் போட்டாங்க. நீங்க என்ன போட்டீங்க? ஒண்ணும் போடலையா? அங்கெல்லாம் க்ளீன். நீங்களும் ஓகே. உங்களோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ்லயே ரொம்ப அழகான ஃப்ரெண்ட் யார்? அவங்களோட பேர் என்ன? சாம்பார் ஆப் எனக்கு. நீங்க என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் யாரை எழுதுவாருன்னு கணிச்சு நீங்க எழுதும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யார் அழகான பொண்ணுன்னு உங்க ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அச்சோ, அப்படி ஒண்ணு கூட இல்லையே. ஒண்ணு கூட இல்லையா? என்ன விஷ்ணு ஒண்ணு கூட இல்லைன்னு 10வது பையன் மாதிரி பரிசை எழுதுற மாதிரி ஹெவியா எழுதுறீங்க. ஓகே, இந்த டீம் ஃபர்ஸ்ட் எழுதுனால ஃபர்ஸ்ட் இந்த டீமை பாத்துறலாம். ஓகே, அட் a டைம்ல 1 2 3 காட்டுங்க. கேமரா காட்டுங்க. சூப்பர். ஓகே, இப்போ வந்து இவர் வந்து ஒன்னு எழுதியிருக்காரு. அதே அவங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க. பட் ஒரே பேர் எழுதிருக்காங்க. வான்மதி என்ற பேரை எழுதி அந்த அழகான வான்மதி எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. உங்களால ஒரு பாயிண்ட் கிடைச்சது. என்ன நீங்க என்ன? ஓபன் 1 2 3 ரிவீல் பண்ணுங்க. நல்லா கேளுங்க மேடம். இப்ப கேளுங்க. நோ தங்க புடுங்குற மாதிரி கேளுங்க. சூப்பர்டா. யாரையாச்சும் எழுதுறேன்னு சொன்னாங்கல்ல. அப்பெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையே. நீயா மாத்தாத. யாருமே இல்லைன்னு எழுதி இருக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்காக அதுக்காக இப்படி பண்ணிட்டேடா. அவர் எழுதி அழிச்சு அடி வாங்கி அழிச்சிட்டார் சார் பயத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க செண்பகராஜன் அபிநயா. செகண்ட் क्वेश्चन, உங்க வைஃப் சமைக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச டிஷ்னா அது என்ன? ஹஸ்பண்ட். இதெல்லாம் ஒரு கேள்வி. சில பேருக்கு அப்படி இருக்கும்ல, அதனால காமனா போயிடலாம். யாராவது ஒய்ஃபுக்கு சமைக்க தெரியாதுன்னு எழுதி கேஸ் அடுப்புல அடி வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையை எழுதுங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டீமை பார்த்துடலாம் 1 2 3 திருப்புங்க ஓகே 2 பேரும் சேர்ந்து என்ன எழுதிருக்காங்கன்னா அவர் ஒரு 3 டிஷ் இவங்க ஒரு 3 டிஷ் ஆனா ஒரே டிஷ் அது கரெக்டான டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா என்று எழுதி சரியான ஆன்சரை எழுதி ஒரு பாயிண்டை பெறுகிறார்கள் என்னடா குரங்கு குள்ளா போடுற மாதிரி அடுத்து நீங்க காட்டுங்க 1 2 3 சூப்பர் கரெக்டா மஷ்ரூம் புலாவ் என்று எழுதி இருவரும் ஒரே மாதிரி எழுதி என்ன நான் செய்யற ஏன்னா அவங்க சமைக்கிற ஒரே டிஷ் மஷ்ரூம் புலாவ் என்ற ஒரே ரொம்ப காரணத்தினால் ஈஸியா கேக்குறீங்க சார் ஈஸியா கேட்டோமா இருங்க அடுத்த வாட்டி வேற லெவலுக்கு ஹஸ்பண்ட்ஸ் வீட்டுல அதிகமா பாக்குற சேனல் எது அவர் ஹஸ்பண்ட் அவங்க எங்க வீட்டுக்கார வீட்டுல இருந்தா இந்த சேனல் தாங்க எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்பாரு எந்த சேனல் ஓடிடியா கூட இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்ல எங்க ஹஸ்பண்ட் ஃபேஷன் டிவி தாங்க பாப்பாராங்க கூட எழுதலாம் என்ன அதானா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் எழுதிருக்காரு விஷ்ணுபுரம் வெறித்தனமா அதனால அவரே செக் பண்ணுவோம் 1 2 3 காட்டுங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் என்ன இத வந்து பிரச்சனை பண்ணனும்னா பண்ணலாம் காட்டுங்க பண்ணனும் கேமரா காட்டுங்க அப்படி காட்டுங்க இவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல போட்டுருக்காங்க இவர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மட்டும் எழுதிருக்காரு ஸோ அதுல ஹிந்தி சேனல் இருக்கு மலையாளம் இருக்கு இப்படி எவ்வளோ லாங்குவேஜ் இருக்கிறதுனால பட் அதே நேரத்தில் நீங்க சீக்கிரம் அடிச்சனா பட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் வெரி குட் தேங்க்யூ ஏன்னா எப்படியும் அவர் இங்கிலீஷ்ல பாப்பீங்களா சார் இல்ல தமிழ்ல தான் பாப்பேன் இப்போ இந்த டீம் வந்துடும் இதுல கொஞ்சம் கஷ்டம் இது கஷ்டம் தான் ஏன்னா டிவி கனெக்ஷனே இல்ல ஒருத்தவங்க யூடியூப் இன்டர்வியூஸ் எழுதிருக்காங்க இன்னொருத்தவங்க அதுவும் கரெக்ட் தான் ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட் தான் நெட்ஃபிளிக்ஸா நினைச்சேன் பட் அவர் ஓடிடில திங்க் பண்ணிட்டாரு அதனால இவர் இதுல போயிருக்காங்க இட்ஸ் ஓகே சோ இப்போ வந்து டைல இருக்கு ரெண்டு டீமே 2 பாயிண்ட் ஈக்குவல் ஒய்ஃப் கிட்ட இருக்கிற ட்ரெஸ்லயே இந்த கலர் ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னா அது எந்த கலர் ஐயோ என்னப்பா இப்படி பயப்படுற அதுக்கு ஃபர்ஸ்ட் கலர் தெரியணும்ல கலர் தெரியணும்ல அது கலர் தெரியணும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்து அதை பார்த்து பாராட்டி இருக்கணும் அதை ரசிச்சிருக்கணும் இல்லனா வந்து அதை ஏதாவது சொல்லிருக்கணும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கணும் அப்பதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் சச் வெரி வெரி காம்ப்ளிமெண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஒய்ஃப் தான் ஜாஸ்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கு இது போட்டாலும் அப்படி அப்ப எழுதிருங்க மார்க் இல்ல கலர் தெரியாதடா ஐயோ நோ நோ விஷ்ணு ப்ரோ வாட் ஹேப்பன் கன்ஃபார்ம் அவுட் அவனுக்கு தெரிஞ்சாதானே சிம்பிள் பஞ்ச்னாலும் டம்ப் டம்ப்னு அடிக்கிறான் நான் இன்னைக்கு என்ன போட்டு வந்திருக்கேன்னு இப்ப கேளுங்க சரி இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா ஒயிட் ப்ளூ ஷால் இவரை கேளுங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க இன்னைக்கு ப்ளூ தானே பாத்தீங்களா இவர்கிட்ட கலர் கேக்குறீங்க என்னங்க இவ்வளவு வீக்கா இருக்கீங்க சரி இதே வைக்கிறேன் அவுட்ரா என்ன செண்பராஜ் ஒண்ணு தேங்காய் நீயே உடைச்சுக்கடா போ கான்செர்ட்ல எந்த ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டாலும் கரெக்டா சொல்லக்கூடிய ஆள் நீங்க இதை சொல்ல மாட்டீங்களே ஓகே திருப்புங்க 1 2 3 கரெக்டா அதிசயமடி தோழி இது ஏன்னா நான் சொல்றேன் என்கிட்ட ப்ளூ ஜாஸ்தி இல்ல ஆனா அவன் ப்ளூ எழுதுவான்னு எனக்கு தெரியும் அதனால அவனுக்கு தெரிஞ்ச கலரே 3 தான் என்னங்க இவ்வளவு தேசப்பற்றானா நீங்க ஒன்லி 3 கலர்ஸ் தான் தெரியுமா ஆமா அதுல ப்ளூ தான் தெரியும் நிறைய இது வந்து இப்ப ஆன்சர் நான் ஏத்துக்கிறதா இல்லையா தப்பு வந்து ஒரே ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கு ஆனா ஆன்சர் இல்ல எழுதுறது தானே கேம் ஆமா ஆனா அவங்க மனச புரிஞ்சுக்கிறதா மேட்டர் சோ அதுல ஓகே அவன் இது எழுதுவான்னு தெரிஞ்சு எழுதிருக்கோம் பட் இங்க பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி இடுப்பை புடிச்சிட்டு இவர் பிரசவ வேதனையோட நிக்கிறாரு ஐயா திருப்பி காட்டுங்க பிளாக் கம் ஆன் படி பிங்க் ஆர் பேபி பிங்க் சம்பந்தமே இல்ல அங்க காட்டுங்க அத ஒரு வாட்டி காட்டுங்க ஏக்கா அப்புறம் சுத்தலாம் சரிங்க ஓகே இப்போ லீடிங்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் இன்னைக்கு பாயிண்ட் எடுத்தீங்க ஓகே ஃபைன் திஸ் இஸ் தி லாஸ்ட் क्वेश्चन ஹஸ்பண்ட்ஸ்க்கு வைஃப் ஃபேமிலில யாரை ரொம்ப பிடிக்கும் மேபி மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் அச்சி நிச்சியா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களோட வைஃப் ரிலேஷன்ஸ்ல யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒய்ஃபோட வீட்ல தானே வைஃபோட வீட்ல இல்லப்பா பக்கத்து வீட்ல ஏன் வீட்லயான்னு கேக்குறேன் வைஃபோட ரிலேஷன்ல உனக்கு யாரை பிடிக்கும் அன்னைக்கு செம்மாட்டி இருக்கு ஒருத்தவருக்கு ராஜி பச்சை ரசத்தை தூக்கி மூஞ்சி ஊத்த போறாங்க எழுதுனேன் பெரிய கவிஞர் வைரமுத்து மாதிரி இதிகாசம் எழுதுற மாதிரி யோசிச்சுக்கிட்டு டேய் இது ஒண்ணுக்காவது கரெக்டா எழுது நானே ரொம்ப உண்மையிலேயே பேர் எழுதுங்கன்னு தெளிவா சொல்லியும் சிலேட்ல ஒருத்தவர் மாமியார்னு எழுதிட்டு யாருக்கும் தெரியாம நிக்கிறாரு மாமியார் பேரே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காரு எனக்கு தனி அடி இருக்கு அவருக்கு நீங்க தான் சொன்னீங்கல்ல நான் பேர் தான் கேட்டேன் மாமியார்னு எழுதிருக்கீங்க நீங்க காட்டுங்க அப்பா சோ ஆப்வியஸ்லி இவங்க மாமனார் இருக்காங்க அவங்க மாமியார் இருக்காங்க ஏய் பொய் இவனுக்கு எங்க அம்மா பிடிக்கவே பிடிக்காது எங்க அம்மாவை டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே பிடிக்கும் ஸ்பெசிஃபிக்கா பிடிக்குங்க இல்ல நீ பாதி நான் பாதினா என்னது மாமியார் எழுதுற ஆளு சாமியார் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அவ்வளவுதான் அனுப்பிச்சு விட போறாங்க வேலை முடிஞ்சு
பட் எனிவே சூப்பர் சூப்பர். உண்மையிலே பிடிக்காது உங்களுக்கு மாமியார்? ஏன்னா பிடிக்கும்ண்ணா. உங்க மாமியாருடைய பேர் என்ன? இருடா சொல்றேண்ணா. சங்கர வடிவு. சங்கர வடிவு. வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ இதில் ஆப்வியஸாக உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது, இவங்களுக்கு செக் பண்ணலாம். சூப்பர். தம்பி அஸ்வந்த் அண்ட் அஸ்வந்த் உங்களோட தம்பியா? என்னோட. ஓகே, ஸோ மச்சான். எஸ். ஆப்வியஸ்லி ஹி லைக்ஸ் மச்சான் அண்ட் திஸ் டீம் அகைன் கெட் 1 பாயிண்ட். இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு இந்த நீ பாதி நான் பாதி ரவுண்ட்ல வின் பண்ணது அகைன் செண்பகராஜ் மற்றும் அபிநயா. பட் இந்த நீ பாதி நான் பாதில நிறைய ஃபன் பண்ணது விஷ்ணு அண்ட் ராஜ். நாங்க இந்த ரவுண்ட் வரவே கூடாதுன்னு நினைச்சோம். ஏன்? ஏன்னா கேவலமா ஆயிடுது எங்களுக்கு தெரியுமே. கேவலமா மாமியார் பிடிக்காதல என்ன கேவலம்? எனக்கு தான் எங்க மாமியார் பிடிக்காது. ஒரு கேவலமா போயிட்டு இருக்காங்க. சோ அந்த அதிர்ஷ்ட தேங்காய்களை கொண்டு வாங்க. வா. யார் செலக்ட் பண்றீங்க? வேணா அது ராசியான கையா இருக்கு. ஓகே, அப்ப நீங்க சொல்லாத ஒரு வாட்டி. அது ஒரு இதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், இதுலலாம் இருக்காதுல்ல. ஆல்ரெடி நீங்க என்ன வின் பண்ணீங்க? ஏர் கூலரா? அதை எடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், அதை எடுத்துருப்பாங்க. அடுத்து அதே இது வராது. திரும்பி பச்சை சொல்ல முடியாது. சேட்டா தூக்கத்தில் எழுந்தாருன்னா திருப்பி ஏர் கூலர் கூட வரும். அண்ணன் உடைச்சிருக்காரு அற்புதமா. இவருக்கு கிடைச்சிருக்கிறது கமர் கட்டு. நான் அந்த பச்சை திரும்பி வேணாம்னு நினைச்சேன். அண்ணன் எவ்வளவு அழகா இங்க பார்த்துட்டு கமர் கட்டு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேம் தான். பட் எனிவே பட் என்னதான் அவங்க இப்ப கமர் கட்டு ஜெயிச்சிருந்தாலும் ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு பிரைஸ் இருக்கு. பட் உங்ககிட்ட 4 அடி 2 திட்டு தான் இருக்கு. நீங்க அதுவும் உங்க ஒய்ஃப் கிட்ட வாங்கினது. இந்த ஷோல நீங்க எதுவும் வாங்கல. பட் அதுக்காக முயற்சியை தள்ள விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் கேம்ல நீங்க வின் பண்ணலாம். வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் கேமுக்கு நம்ம குயிக்கா போயிடலாம். அந்த கேமுடைய பேரு சித்திரம் பேசுதடி. ஓகே, இந்த சித்திரம் பேசுதடி ரவுண்ட்ல ரெடி ஆயிட்டாங்க 2 கப்புள்ஸுமே. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வரைய போறீங்க, ஒய்ஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்க. உங்க கையில இப்ப நான் ஒரு போட்டோ ஒன்று கொடுத்துருவேன். ஸோ அதுல இருக்கிற அது அனிமலா இருக்கலாம், இல்ல சம்திங் ஏதாவது ஒரு விஷயமா கார்ட்டூனா இருக்கலாம். பட் அந்த அனிமல்ல வரையணும். அதே மாதிரி ஒய்ஃப் வந்து எட்டி பார்க்க கூடாது. எவ்வளவு வரைஞ்சிருக்காரு, கரெக்டா இருக்கா, இங்க போட அப்படிலாம் சொல்லக்கூடாது. பார்க்காம நீங்க அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஹஸ்பண்ட்ஸ் பார்க்காம இங்க இருந்து வரையணும். கடைசியில் இங்க இருக்கிற இதே உருவம் அந்த போர்டுல எவ்வளவு தூரம் ஒரு அக்யூரேட்டா வருதுன்னு பார்ப்போம். 2 பேர் வரைஞ்சதுல எது இதே மாதிரி இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? இப்பவே ரிசல்ட் தெரியும். வரைஞ்சாலே கஷ்டம். ஏன் நீங்க இதெல்லாம் வரைஞ்சதுல இந்த எலெக்ஷன் சின்னங்கள்லாம் ஃப்ரீ டைம்ல இல்லையா? சரி, ஓகே, நல்லது. வரைஞ்சிருவேன், நீங்க காட்ட முடியுமா? அண்ட் இது வந்து ஒய்ஃபுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வரைகிறது அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட்ஸ் தான் வரைய போறாங்க. ஓகே, ப்ளீஸ் ஹஸ்பண்ட் இங்கிட்டு வாங்க. பேசாதன்னு சொன்னேன். செண்பகராஜ், அபிநயா அண்ட் ராஜி மற்றும் விஷ்ணு ரெடி. யுவர் 3 minutes and your time starts now. ரெடியா? ஒரு ஒரு மூஞ்சி. டேய் சத்தமா சொல்லு, கேக்கல. இருடா யோசிக்கிறேன். அம்மா கேக்குதா? 4 கால் போடு. 4 காலா? ஒரு துணைக்காலம் சேர்த்து போடுங்க. 4 கால். 2 ஒன்று தானா? வந்து அறிவில் ஆணி அடிக்கிற. இந்த சைடு போட்டிருக்க காலை அப்படியே மேலே எடுத்துட்டு போய் கர்வா அப்படியே கொண்டு போ. நீங்க என்ன ரகம்னு தெரியல. 3 minutes தான். கால் போட்டு உடனே டெயில் போடவா? அது ஜாயின் பண்ணி போடு. டெயில்னா எங்க வரும் அங்க போடு. அப்படியே மேலே எடுத்துட்டு போ. மேலே எடுத்துட்டு போயிட்டு ஏதா சொல்லுடி. கொஞ்சம் பாடி வரையவே. நான் எப்படி பாடி எப்படி வரையறாரு பாருங்க இப்ப. ஐயோ. ஏய் ஒரு 2-3 விஷயமா சொல்லு. ஓகே இரு, அப்ப நான் வந்து தலைக்கு போயிடுறேன். கொஞ்சம் லாங்கான தலை வர. லாங்கான தலையா? லாங். ஒட்டகச்சிவிங்கி மாதிரி போவோமா? நீ போடு. ஓகே. அப்புறம் 2 காது அப்படியே ஒட்டி புடிச்சாரா அவரு. அந்த தலையோட ஒட்டி 2 காது போடு. 4 கால்லையும் ரவுண்ட் போடு. 4 காலையும் ரவுண்ட் போடுவா? ரவுண்ட் மாதிரி இல்ல. இதுக்கு வேற வழக்கம் கேக்குறாங்க. தலையோட அந்த கழுத்துல முடி போடு. லாட் அடிக்கிற மாதிரி. தலையோட அந்த கழுத்துக்கு முடி. கழுத்துனா அடி கழுத்து இல்ல, மேல் கழுத்து. என்ன சொல்ற? 2 காது. 2 காதா? காது மேல காது மேலடா. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. காதை போடுறதுங்க மேல அந்த ரவுண்டுக்கு மேல 2 காது. ஒரே நிமிஷம் கேளு. கால்ல இருந்து வந்து ஓவல் ஷேப்பா சொன்ன? ஓவல் ஷேப் மாதிரி இல்ல, லாடம் மாதிரி. லாடம் தெரியல. இல்ல கால்ல இருந்து வந்து உடம்பு சொன்னல. ஆமா, ஓவல் ஷேப்லயே சொன்ன. எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா போர்டே கேட்பார் போல. லாங் ஃபேஸ். கால் நல்ல இதுவா போட்டியா? ஒல்லியா போடு. குண்டா கால் ஒல்லிதான். ஃபேஸ் லாங்கா இல்ல கழுத்து லாங்கா? இல்ல கழுத்து லாங் இல்ல. லாங் இல்லையா? இல்ல வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.
எங்கடி நான் காது போடுறது இதுல? இப்போ அந்த ஃபேஸ் இருக்குல்ல கீழே அதுல 2 மூக்கு ஹோல் போடு. லாஸ்ட் 20 செகண்ட். சீக்கிரம் டெக்கரேட் பண்ணு. என்னத்த டெக்கரேட்? கீழே கால் அழகா ரவுண்ட் ஷேப்பா போடு அப்படியே. ஏய் கொஞ்சம் ஒல்லியா போடுறா, குண்டா போடாத. அடிப்பாவி. சரியா? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஆனா அந்த மிருகத்துக்கு உயிர் இருந்ததுன்னா அவன் மூஞ்சில துப்பி இருக்கும்யா. ஏய் மூஞ்ச அழகா பண்ணுடா. இந்த தலை மேல முடி சொன்னேனே அது வச்சியா? அந்த தலை மேல கழுத்துல முடி போட்டு, மேல் கழுத்துல முடி மேல் கழுத்துல முடி போட்டேன். வச்சியா? லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். ஃபேஸ் 4 ஃபேஸ் 3 அந்த ஃபேஸ் மட்டும் கொண்டு வந்துரு. டைம் அப். என்ன சொல்லிட்டீங்களா? என்னன்னு சொல்லல. என்ன மிருகமா இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? நீங்க வரைஞ்சது இல்ல, அது எங்களுக்கே ஐடியா இல்ல. நாங்க கொடுத்தது இவங்க கிட்ட என்ன மிருகமா இருக்கும்? கண்ணு இல்லாத கவோரி பயல. ஒட்டகச்சிவிங்கி மாதிரி ஒட்டகச்சிவிங்கி மாதிரி. தெரிஞ்சது. நீங்க? அதுக்கப்புறம் அண்ணே இப்போ நீங்க பார்க்க போறது வேற்று கிரகத்துல இருந்து நம்ம எர்த்துக்கு வந்திருக்கிற ஒரு மிருகம். உண்மையிலேயே இந்த மிருகங்களுக்குலாம் உயிர் இருந்ததுன்னா அதுங்களே சாணி அடிச்சிருக்கும் இல்ல கார் துப்பிருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு 2 டிராயிங். அது பார்க்க எவ்வளவோ விலங்கு இருக்கு. இது என்ன சார்? நீர் நாயா, கடல் பண்ணியா? பரவாயில்லடா. இங்க பாருங்க மக்களே, இந்த மிருகத்துக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா பாருங்க. அவன் வந்து அவளுக்கு வரையவே தெரியாது, எனக்கு வந்துட்டா ஓகேன்னு சொன்னான். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட கூட சமமா இல்லாத காரணத்தால we are going for a tie break. எல்லாத்தையும் அழிங்க. அடுத்து ஒரு போட்டோ கொடுப்போம். ஒரே நிமிஷத்துக்குள்ள அதை வரையணும். இந்தாங்க. Your time 1 minute starts now. ஹலோ இரு. டைம் 1 நிமிஷம் தான் இருக்கு இந்த வாட்டி. ஃபர்ஸ்ட் வந்து மூக்கு வர. என்னோட மூக்கு மாதிரியே இருக்கும் மூக்கு வர. மூக்கா? என் மூக்குனா இப்படி இல்ல, கொஞ்சம் ஷார்ப்பா வர. 2 கால் போடு. முன்னாடி பார்த்தா பின்னாடி பார்த்தா சைடுல பார்த்தா. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. போது நிப்பாத்து. ஒரு டிசிப்ளின் வா. ஷார்ப்பா அப்படியே அந்த நோஸ் வரைஞ்சிட்டு அதுல இருந்து அப்படியே அந்த நோஸ்ல இருந்து மேல அப்படியே எடுத்துட்டு போ. தோணுது. சார் இவர் என்ன படம் கொடுத்தாலும் அந்த மிருகத்தை தான் சார் வரையறாரு. எப்படி முன்னாடி நேரா பாத்துருக்கா சைடுல பாத்துருக்கா? எப்படி சொல்றது, கொஞ்சம் காலை இது விரிச்ச மாதிரி போடு. இந்த V போட்டு அதுல அப்படியே மேல அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு ஷேப் கொண்டு வா. குள்ளமா குண்டா வர. நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. 2 கால் போடு. கொஞ்சம் பரவி இருக்க மாதிரி போடு. ஓகே. ஒரு குச்சியா போடாத. ஓகே. பாதம். ஓகே. ஒரு அது Wow. This is something amazing. சொல்லுடி. அவன் தலைய போடு. ஒரு குட்டி ரவுண்ட் போடு. குட்டி ரவுண்ட். அந்த பாடிக்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் போடு. 4 அப்புறம் வால் கிடையாது, கண்ணு வை. 1 டைம் அப். கோழியா? இப்ப நான் கோழிய சொன்னேன்னா நீ கோழிய வரைஞ்சிருக்கியா? சொல்லு. என்ன நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தந்தூரி சிக்கன் வரைஞ்சு வச்சிருக்கீங்க? நான்வெஜ் நல்லா சாப்பிடு. அப்படியா? தந்தூரி சிக்கன்லாம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன இது? ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தானே இருக்கு. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது? இது நல்லது. இது இந்தியன் டாய்லெட், இது வெஸ்டர்ன் டாய்லெட் வாத்து. ஏண்டி ஒரு பீக்கு சொன்னியாடி நீ? உண்மையிலேயே இடுப்புக்கு கீழே வாத்து, இடுப்புக்கு மேல இது இல்ல மனுஷனா? அது ஆக்சுவலி அவர் வந்து இந்த எப்படி தெரியுமா ஃப்ரண்ட் வியூல இருக்கு டக்கு. அதான் ப்ராப்ளம். நான் நேராவா நேரா சைடுலயான்னு கேட்டேன்ல, நேரான்னு சொல்லவே இல்லை. நீ எப்படின்னு தெரியலன்னு சொன்ன. இது ஒரு வாத்தும் வண்டும் லிவிங் டுகெதர்ல இருந்தா இந்த மாதிரி ஒரு குட்டி வாத்து தான் வரும். வெரி பேட். ஆனா எங்க வாத்து பாருங்க வந்து. இத பார் தள்ளு. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. இவனை பாருங்க. ஏய் இது பவர் பஃப் கேர்ள்ஸ்டா. அக்கா ஆக்சுவலா அட்லீஸ்ட் இது பறவை மாதிரியா, நெருப்பு கோழி மாதிரியா இருக்கு. ஆனா வாத்து இல்ல, மூஞ்சி இல்ல. கழுத்து, உடம்பு காலு ஓகே ஓரளவு. அது கொஞ்சம் குண்டான வாத்துனா. ஆனா மூஞ்சி சரியில்லை. இதுல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ கொடுக்கப்பட்ட டை பிரேக்கர்ல 1 நிமிஷத்துல நல்லா ஓரளவு, அந்த நல்லாலாம் கிடையாது, ஓரளவு மேட்ச் பண்ணுது. செண்பகராஜ் அபிநயா இல்லாம விஷ்ணு அண்ட் ராஜி மூஞ்சியை பார்க்கணும். அது போதும், அடிச்சிருக்கும் போல அந்த பிள்ளை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க தான் அந்த அதிர்ஷ்ட தேங்காயை செலக்ட் பண்ணும். ஓகே, இட்ஸ் டைம் டு அன்வீல். வாங்க இந்தாங்க. சாமி எல்லாம் கும்பிட்டு ஏதோ ஒரு கலர் எடுமா. நல்லா சொல்லலாம். நீ எடு. எடுப்பா. போய் உடைங்க. உயிரை குடித்து கடைசி ரவுண்டை வெற்றி பெற்று டை பிரேக்கர்ல நம்முடைய ராஜி விஷ்ணுவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிசய பொருள் அவர்கள் எதிர்பார்த்த முறுக்கு என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள், ஸ்பீக்கர். ஃபைனலி அந்த போட் வந்தாலும் நான் டான்ஸ் கிளாஸ்க்கு அந்த ஸ்பீக்கர் இருந்தா நல்லா இருக்கும், ஸ்பீக்கர் இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு எச்சை நீங்க பிடிச்சுங்க, இன்னொரு எச்சை அவர் பிடிச்சிக்கட்டும். ஆனா அழுத்தி பிடிச்சீங்கன்னா உடஞ்சிடும், அப்புறம் கம்பெனி ஓகே. போட் அவங்க நினைச்ச மாதிரியே கிடைச்சிருச்சு. ரொம்ப சூப்பரா போச்சு இன்னைக்கு இந்த எபிசோட் ஆஃப்
மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஜோடிபுரா. தேங்க்யூ ஸோ மச் செண்பகராஜ் அண்ட் அபிநயா. ரொம்ப சூப்பரான 2 கப்பலோட ஜாலியாக பண்ணா நம்ம விளையாண்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல 2 சுவாரஸ்யமான கப்பலோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till then it's bye from Quraishi and the entire team of Mr. and Mrs. ஜோடிபுரா. Take care, tata, bye bye. ஏய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பித்தையா காட்டுறாங்க? போய் வேலை வண்டியை பாருங்க போங்க.